என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் நான் நினைச்சுக்கிறது என்னன்னா, சபேசன் வலசரவாக்காங்க தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தான் இன்னும் நினைக்கிறேன். அப்படியே அந்த ஞாபகம் எனக்கு வருது. அதுக்கப்புறம் சினிமாவில் எல்லா விஷயத்திலையுமே முதல்ல எங்கள் குடும்பத்தில் டிவி வாங்கினதும் அவன் தான். டிவி சாலிடா பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே முதல்ல வாங்கிட்டான். போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான். நிறைய பேர் சொன்னாங்க சபேசன் அவ்வளோ பேசுறது இல்லைன்னு. அமைதியாக தான் இருப்பான் சின்ன வயசுல இருந்து. அம்மா 5 பேருக்கு தட்டில் சாப்பாடு வச்சா கூட அதில் உப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவே தவிர சபேசன் சொல்லவே மாட்டான். அப்படியே வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போவான். எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டான். ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். பிறந்ததுலேருந்து அவன் 68வது வயசில் செத்துட்டான், மறைஞ்சிட்டான். இந்த 68 வயசு வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசுனது ஒரு 1 hour தான் இருக்கும். சபேஷா எப்படி இருக்க? நல்லா இருக்க. நாங்கள் பேசுனது என் லைஃப்பில் 68 வயசில் அவங்ககிட்ட பேசுனது 1 hour தான் இருக்கும். அவங்க வந்து மியூசிக் ரீரெக்கார்டிங் எல்லாம் பண்ணும்போது கூட பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. அதை தான் சொல்வேன், நினைப்பேன். ஒரு வார்த்தை. அதே மாதிரி அந்த கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணா இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, நடக்க முடியல கூட சொல்லலை. சொல்லாதே போயிட்டான். ஏரோப்ளேன் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அந்த 2 விங்கு தான் முக்கியம். அந்த 2 விங்கு தான் எனக்கு சபேசனும் முரளியும். இப்போ அந்த ஏரோப்ளேன்லாம் ஒரு விங்கு கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் நான் நினச்சிக்கிறது என்னன்னா, சபேசன் வலசரவாக்காங்க தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தான் இன்னும் நினைக்கிறேன். அப்படியே அந்த ஞாபகம் எனக்கு வருது. என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். முதல்ல ஒரு சினிமா துறைக்கு கச்சேரியில் கூட லைட் மியூசிக்கலோட அந்த காலத்தில் அவன் தான் முதல்ல போயிட்டு கீபோர்டு வாசித்தான். அவன் தான் முதல்ல போனவன் கீபோர்டுக்காக. அப்புறம் தான் எல்லாரும் சினிமா இதுக்கு போனோம். அதே போல் எங்கள் குடும்பத்தில் ஃபாரினுக்கு போன முதல் ஆள் சபேசன் தான். முதல்ல சிலோனுக்கு போயிடும். அப்போ நான் சினிமாவுக்கெல்லாம் நான் வரல. சபேசன் தான் முதல்ல ஒரு கடல் தாண்டி ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்காக ப்ரோக்ராம் போனான். அப்புறம் சினிமாவுக்கு வந்து சபேசன் தான் முதல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கினான். அதுக்கப்புறம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கினான். அவன் தான் முதல்ல கார் வாங்கினான். எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல ஏரியாவுக்கு போயிட்டு வாடகை போகலான்னு சொன்னதும் முதல்ல வாடகை போனதும் சபேசன் தான். அதுக்கப்புறம் வலசரவாக்கத்தில் ஒரு சொந்த வீடு கட்டினான். முதல்ல வீடு கட்டினதும் சபேசன் தான். அப்புறம் தான் நாங்கள்லாம் வந்து அப்படி எனக்கு கூட சபேசன் தான் வீடு கட்டி கொடுத்தான் வலசரவாக்கத்தில். அதுக்கப்புறம் சினிமாவில் எல்லா விஷயத்திலையுமே முதல்ல எங்கள் குடும்பத்தில் டிவி வாங்கினதும் அவன் தான். டிவி சாலிடா பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே முதல்ல வாங்கிட்டான். போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான். இப்போ சாகிறதுக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி கூட கச்சேரி, மலேசியாவில் கச்சேரி, அது கச்சேரி இது கச்சேரின்னு சொல்லிட்டு இருந்தா முரளியாக இருக்கான். இப்போ ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்று சொல்கிறேன், சதீஷா இது வேண்டாம், உன் உடம்பு தாளாது, வேண்டாம், நீ அமைதியாரு, நீ ரெஸ்ட் எடுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, என் வார்த்தையை கேள் அப்படின்னு 1 வாரம் முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஒரு தம்பி ஐசிஎஃப்ல வேலை செய்யறான்,
இன்னொருத்தன் ரிப்பன் பில்டிங்கில் வேலை செய்கிறான், இன்னொருத்தன் ஐஜாப்பில் வேலை செய்கிறான்னா அந்த அந்த இந்த பிரிவு ஓரளவு மறைஞ்சிரும். நாங்கள் எல்லாருமே 15 வருஷமாக 7 மணிக்கு ஒரே ஸ்டுடியோவில் சந்திச்சு காலையில் வந்து நைட்டு அதனால் மறக்க முடியல. சொல்கிற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த இந்த மியூசிக்கில் இந்த போஸ்டே வந்திருக்காது. ஏன்னா பிகாஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கவர்மெண்ட்டில் இருந்தேன். எனக்கு தெரியாது, இந்த வாய்ஸ் ஸ்கின் தெரியாது, எப்படி பாட்டு பண்ணுறது தெரியாது, ரீரிகார்டிங் தெரியாது. அப்படி எனக்கு கை தோல். அதாவது ஒரு சினிமா உலகத்தை அப்பா வந்து ஒரு சாமி திருவிழாவுக்கு போனால் அங்கே தோல் மேலே தூக்கி வச்சு தான் காட்டுவார் இல்லையா, அது மாதிரி எனக்கு சினிமா உலகத்தை சபேஷ் முரளியை தான் தோல் மேலே தூக்கி காட்டு. அப்படி ஒவ்வொரு நாளும் நினைக்க வச்சுட்டான். எல்லாரும் அவங்கள பற்றி நல்லா பேசினாங்க. ஒரு பெரிய அண்ணன் முறையில் நான் இன்னும் என்னால் இல்லை. முதல்ல ஏதோ மேலே திறக்கிறதுக்கு வந்தேன், ஏதோ நம்ம ஆடிட்டோரியத்தை. அப்போ வரும்போது நல்லா இருந்தேன். இப்போ வந்து எண்டாவது உள்ள போனேன். ஓவர் எந்த எப்போ அந்த குழம்புல சாம்பார் இல்லை, இது உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டானோ அது போல் இப்போ இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லலை. என்னைக்கு இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான், ஆத்மா சாந்தி அடையணும்னு எங்கள் குடும்பத்தார் சார்பில் நான் வேண்டிக்கிறேன். வந்ததுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.